அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு புதிய மாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஏப்ரல் மாதம் முழுவதும் ஆமென் கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இந்த மாதத்திலும் உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு முன்பாக வைத்து போகக்கூடிய ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 25வது வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே 1061வது பக்கத்தில் இருக்கக்கூடிய யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வார்த்தையை நாம் வாசிக்கலாம். சேர்ந்து நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகம் கொண்டு வந்திருக்கிறேனால் தயவாக எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டிலே 1061வது பக்கத்தில் ஆமென் இருக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1061 ஆமென். சேர்ந்து வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. ஆமென். பட்சிகள் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவைகளினாலே எல்லாம் உங்களுக்கு சேதம் உண்டானதோ அதைத்தான் இங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பலவிதமான சேதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இந்த பச்சை கிளிகளினாலே கிளிகளினாலே முசுக்கட்டை பூச்சிகளினாலும் இவர்களுக்கு நிறைய சேதங்கள் ஏற்பட்டது. அவைகளெல்லாம் பச்சித்து போட்டது. அவருடைய வருஷங்களில் இருக்கக்கூடிய நன்மைகளை பச்சித்து போட்டது. பச்சிட்டு போட்டதுனால இப்படி நீங்கள் நல்லா கவனிங்க. பயிர்களெல்லாம் விளைஞ்சு போயிருக்குது. அறுவடை காலையிலே அறுவடை அப்படின்னா ராத்திரியோட ராத்திரியா அதை யாராவது அறுத்து தீ வச்சு கொடுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல மாதமா நீங்க காத்து அதை உழுது விதைச்சி ஆமென் களை பிடுங்கி உரங்களை போட்டு நீங்க அந்த பலனை நீங்க அறுக்க முடியாத காலகட்டத்தில் நீங்க தள்ளப்படும் பொழுது உங்க இருதயம் எப்படி இருக்கும்? நீங்க ஒரு பொருளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கீங்க. அது நல்லா வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பிசினஸ் முழுவதும் அந்த வேலை முழுவதும் அப்படியே முடங்கி போய்விட்டது, மூடி போயிட்டுனா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. போட்ட 1 லட்சம் கூட எங்க வச்சோன்னே தெரியாத நிலைமைக்கு பிடுங்கப்பட்டுச்சு, அழிக்கப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க நல்லா சமைச்சு சாப்பிடணும்னு நல்ல கறி எல்லாம் வாங்கி வச்சு நீங்க நல்லா சாப்பாடை செஞ்சு பாத்திரத்துல வச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நீங்க சாப்பிட போறீங்க. ஆனா நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வேறு யாரோ அந்த சாப்பாடை பாத்திரத்தோட எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பசி கனவாயிருந்த ஒன்று, நீங்க வச்சிருந்த பொருள் திடீரென்று காணாமல் போய்விட்டது. கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வாங்கின பொருள் திடீர்னு காணாம போயிடுச்சு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேதனை நம்மளால தாங்கவே முடியாது. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்டது. அவர்கள் மிகவும் கடினமாக உழைத்தார்கள், கடினமாக வேலை செய்தார்கள், கடினமாக விதைத்தார்கள், நிலத்தை உழுதார்கள். பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் புழுக்களும் அந்த பலனை ஒன்றுமில்லாமல் அழித்து போட்டுவிட்டது. ஓ என்று தலையில் அடித்துக் கொண்டு அழுகிறார்கள். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிந்தையான ஒரு சூழ்நிலை? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நஷ்டம்? நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த விளைச்சல் அதை என் கண்களினாலே காண முடிந்தது, என் கைக்கு எட்டினது, என் வாய்க்கு எட்டாமல் போய்விட்டது, எல்லாவற்றையும் அழிக்கப்பட்டு போய்விட்டது. மனம் உடைந்து போயிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். பயப்படாத. எதெல்லாம் உன் கைவிட்டு போச்சோ, எதெல்லாம் உன்கிட்ட பிடுங்கப்பட்டுச்சோ, எதெல்லாம் அழிக்கப்பட்டுச்சோ அதை நான் ரிட்டர்ன் பண்றேன். திரும்ப நான் கொடுக்கிறேன். இந்த மாதம் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆமென்
பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக தேவன் அதை நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராங்க. ஆமென். திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ, ஆமென், மே ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் ரிட்டர்ன் பண்றார், திரும்ப உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அல்லேலூயா. நான் இழந்த சந்தோஷம், நான் இழந்த நிம்மதி, நான் இழந்த ஆமென் மகிழ்ச்சி, ஆண்டவர் இந்த மே மாதத்துல அதை ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் பிள்ளை காணாம போயிட்டான், இத்தனை வருஷமா காணல, பார்க்கவே இல்லை, ஆனா இந்த மே மாதத்துல என் பிள்ளை வந்து நின்னானா எப்படி இருக்கும் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. இழந்த எல்லா இழப்புகளையும் கர்த்தர் ஈடு செய்வார் இந்த மாதத்திலே. இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை நிச்சயமாய் செய்வார். ஆமென். இந்த வருஷத்தில் நம்ம இன்னும் ஒரு சில மாதத்துக்குள்ளாக இந்த வருஷத்தை நம்ம கடக்க போகிறோம். ஆனால் அந்த மே மாதம் ஆண்டவர் உங்களுக்கு விசேஷமாக பாருங்கள். ஜனவரி, அப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நீங்கள் 4 மாதங்களும் இழந்த எல்லா இழப்புகளையும் இந்த 5வது மாதத்துல கர்த்தர் ரீஃபண்ட் பண்றாரு, திரும்ப கொடுக்கிறார். திரும்ப நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அது பொருளாதார ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், அது சரீர பலனாக இருக்கலாம், குடும்பத்தில் என்னுடைய சந்தோஷமாக இருக்கலாம், அது ஊழிய பாதையாக இருக்கலாம். இந்த மாதத்துல எதையெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதற்காக தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க. ரட்சிப்பை திரும்ப தருவார், ஜெப வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப தருவார், பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப தருவார். ஆமென். எதையெல்லாம் இழந்துட்டீங்களோ, ரட்சிக்கப்பட்ட புதுசுல உங்களுக்குள்ள இருந்த அந்த ஆவியின் வல்லமை, அந்த பலன், அந்த தரிசனம், அந்த பாரம், அந்த ஏக்கம், அது எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்றாரு, எதெல்லாம் உன்னை அழிச்சிச்சோ அதையெல்லாம் அந்த மே மாதத்துல நீ அழித்து போட்டு நீ மேலே எழும்புவாய், கீழே வேர் பற்றி மேலே கனிகளை கொடுப்பாய். கீழே வேர் பற்றி மேலே கனிகளை கொடுக்கிற மாதமாக இழந்து போன எல்லா நன்மைகளையும் நான் இந்த மாதத்தில் தருவேன், திரும்ப அளிப்பேன். சொல்லுங்க, திரும்ப அளிப்பேன், திரும்ப பெற்றுக்கொள்வேன். சொல்லுங்க, திரும்ப பெற்றுக்கொள்வேன். சொல்லுங்க, திரும்ப பெற்றுக்கொள்வேன். ஆமென். பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். வருஷங்களின் விளைவு, நான் சொன்னது மாதத்துடைய விளைவு. 4 மாதத்துல இதெல்லாம் உங்களை பச்சித்து கொடுத்து அதுதான் கிடைக்கும் சொன்னேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பத்துல இருந்து அவர் திரும்ப கொடுக்குறாரா, ரீஃபண்ட் பண்றாரா? எத்தனை வருஷமா நீங்க இழந்து போய் இருக்கீங்களோ அந்த இழப்பை ஆண்டவர் இந்த மே மாதத்துல அதையெல்லாம் மொத்தமா சேர்த்து தர்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனவரி மாதத்துல ஆமென். பாருங்க, நம்ம எத்தனையோ வருஷங்கள் கடந்து வந்திருக்கிறோம், நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேனே, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு 10 லட்ச ரூபாவை இழந்திருப்பீங்க. ஆனால் இந்த மே மாதத்தில் கர்த்தர் அந்த 10 லட்ச ரூபாவை கொடுத்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, அது எனக்கு கிடைக்குமா? அது போனது நம்ம சொல்லியிருக்கோம் தெரியுமா, அது கடல்ல போனது மாதிரி போயிடுச்சு ஐயா. எங்க போச்சுன்னே தெரியல, கண்ணுக்கே தெரியாம போச்சு. இந்த வலது கையில வாங்கினேன், இடது கையில திருப்பதுக்குள்ள பார்க்கல அப்படின்னு பட்சித்த வருஷங்கள் இருக்கு பார்த்தீங்களா? எந்தெந்த வருஷத்துல நீங்க பட்சிக்கப்பட்டீங்களோ, எந்தெந்த வருஷத்துல துடுங்கப்பட்டதோ, எந்தெந்த வருஷத்துல வேதனையை நீங்க அனுபவிச்சீங்களோ, அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் திரும்ப பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் திரும்ப தருவார். பட்சித்த வருஷங்களுக்கு ஏற்ற விளைவை கர்த்தர் இந்த மே மாதத்திலே கர்த்தர் தருவார். அநேக ஆமென் ஜீவன்களை பத்தி சொல்லப்படுது. என்னதெல்லாம்? பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும், ஆமென், முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும். இது ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் இருக்கிற ஆயுதம். அவருடைய ஏர்ஃபோர்ஸ், அவருடைய இராணுவம். ஆமென். இந்த இராணுவம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இராணுவத்தை கர்த்தரே சொல்றாரு. அதை ஆரம்பிக்கும் போது அப்படி சொல்றாரு, நான் உங்க இடத்துல அனுப்புனேன், நான் தான் அதை அனுப்புனேன், நான் தான் அதை பட்சிக்க வச்சேன், நான் தான் உங்கள்கிட்ட பிடுங்கினேன். ஏன் தெரியுமா? நீங்க என் பிள்ளையா இல்லாதனால, நான் சொல்றதை நீங்க கேட்காதனால, உங்களை என் பக்கமா இழுத்து கொள்றதுக்காக நான் பச்சை கிளிகளை அனுப்பினேன், வெட்டுக்கிளிகளை அனுப்பினேன், அவன் புழுக்களை அனுப்பினேன். ஏன் தெரியுமா? அப்படியாவது நீங்க என் பக்கம் வருவீங்களா அப்படின்னு. ஆனா ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவர்.
இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். ஏன்னா அவர் செய்கிற எல்லா காரியமும் நமக்கு நடக்க பார்த்தீங்களா, சில தீமைகள், சில இழப்புகள், சில விதமான ஆமென் நம்மளால தாங்கிக்கவே முடியாத வேதனை, இதையெல்லாம் தேவன் ஏன் நமக்கு அளிக்கிறார் என்றால், அப்படியாவது என் முகத்தை அவன் பார்ப்பானா, என் முகத்தை அவன் பார்ப்பாளா என்கிற ஒரு பெரிய அன்பும் ஏக்கமும் பாசமும் உள்ள தெய்வம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதற்காகவே அதை அனுமதிக்கிறார். ஆமென். நம்ம நிறைய நேரம் உபத்திரவத்துக்கு மத்தியில் தான் இயேசுவே இயேசு கிறிஸ்துவே நம்ம கூப்பிடுவோம். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அப்படி கூப்பிடணுங்கிறதுக்காகவே சில உபத்திரவங்களை கர்த்தர் கடந்த மாதம் வரைக்கும் கொடுத்துருக்கலாம், நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம், கடந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் அந்த மே மாதத்தில் உண்மையாக சொல்கிறேன், எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை ஞாபகப்படுத்தி எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நான் இதை இழந்தேன், இந்த வருஷத்தில் இதை இழந்தேன், இந்த மாதத்தில் நான் இதை இழந்தேன், இதை நீங்கள் இந்த மே மாதத்தில் தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிங்க. பச்சிட்ட வருஷங்களுக்கு ஆமென், பச்சிட்ட வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எனக்கு தரணும், நீங்கள் தரணும், நீங்கள் எனக்கு திரும்ப தரணும்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று நீங்க இழந்த எல்லா இழப்புகளையும் கர்த்தர் தருவார். நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். எதை அன்பை இழந்துட்டீங்களா, மனுஷனுடைய அன்பை இழந்துட்டீங்களா, அந்த அன்பை கர்த்தர் இந்த மே மாதத்துல தருவார். தகப்பனுடைய அன்பு, தகப்பனை போல நேசிச்ச அன்பு, தாயை போல நேசிச்ச அன்பு, பிள்ளைகளை போல நேசிச்ச அன்பு, பெற்றோர்களை போல நேசிச்ச அன்பு உங்ககிட்ட கடந்த வருஷங்களோ எந்த வருஷங்களோ பிடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த மே மாதத்திலே கர்த்தர் அதை திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வருஷங்களின் விளைவை நான் உனக்கு தருவேன். ஆமென். பச்சிட்ட வருஷங்களின் விளைவை நான் உனக்கு நிச்சயமாய் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவர் சொன்னா அவர் செய்வார், அவர் சொன்னா அவர் செய்வார், நிச்சயமா செய்வார். நீங்கள் நிறைய நேரம் மனுஷங்க சொல்கிற வாக்கு மாறும், ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில் ஒன்றும் கீழே விழவே விழாது, நிச்சயமாய் நிறைவேறும். நிச்சயமாய் கர்த்தர் ஆமென் பிடுங்கப்பட்ட வருஷங்களை, பிடுங்கப்பட்ட காரியங்களை, ஆமென் உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டவைகளை, பறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் கரங்களிலே அவர் நிச்சயமாய் திரும்ப அளிப்பார். முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் படிக்க நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போகாதபடி என்னை நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பலவிதமான